பயணங்கள் அப்படித்தான், சிறிய வயதில் தான் வாய்க்கும். முத்துனா பெருசா 44 45 வயசுல தான் நீ வாழ்விய தொடங்குவிய. நான் சின்ன பிள்ளை, என்னால இவ்வளவு முடியல. வறுமை கூட அவமானம் இல்ல சார், புறக்கணித்தல் போல் அவமானம் வேறு இல்லை குழந்தைகளை. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க உங்க டைரிகளில் போய் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவன் சொல்ற மாதிரி வாழணும். ஜெயிச்சிட்டனா நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை வாழலாம். அதனால சொல்ற, ஜெயிச்சிடு, தோத்துறாத தோத்துறாத. அடுத்தவங்களுடைய வாழ்க்கை இல்ல நம்ம வாழ்க்கை. 2 வீலருக்கெல்லாம் டிரைவர் வைக்க முடியாது. குதிரை ஓட்டுறீங்கன்னா குதிரையை நீங்க தான் ஓட்டணும், பின்னால உட்காந்துட்டு இருக்க முடியாது. லைஃப் அப்படிதான், உங்க லைஃபை நீங்க தான் செலுத்தணும். கடவுள் இருக்கார்ல, உண்மையா சொல்ற, அவரை மாதிரி ஒரு விளையாட்டுக்காரர் வேற கிடையாதுங்க. நம்ம விதி தாங்க அவர் விளையாட்டு பொருள். சூப்பரா விளையாடுவார். ஆனா நீ எப்படி தெரியுமா கடவுளை டீல் பண்ணணும்? எங்க அப்பா சொல்வார், அவர் நமக்குன்னு ஒரு விதி எழுதுவார். ஆனா நாம எப்படி வளரணும்னா, இறைவன் விதியை எழுதுகின்றவன், அவனுக்கு முன்னால் நாம் எப்படி விஸ்வரூபம் எடுத்து வாழணும்னா, நம் விதியை எழுதக்கூடிய இறைவன் கூட நம்ம கிட்ட வந்து கேட்கணுமா, சொல் பக்தனே உன் விதியை பிறகு நான் இப்பொழுது எப்படி எழுத? நம்ம கிட்ட பர்மிஷன் கேட்கணுமாங்க. அவன் அப்படி வளரணும்னு சொல்வார் அப்பா. நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும்னா ஒன்றும் செய்யக்கூடாது குழந்தைகளை, அதனோட நீங்க அட்டாச்சா இருங்க. அது உங்களை கூட்டிட்டு போயிடும். எங்க கூட்டிட்டு போகணுமோ அங்க கூட்டிட்டு போயிடும். எந்த துறை உனக்கு மிகவும் பிடிக்கிறதோ அந்த துறையை பிடித்துக்கொள். பணம், வேலை, மற்றதெல்லாம் 2வது பட்சம். அதை நல்லா படி, அதை நல்லா தெரிஞ்சுக்கோ, அதில் நல்லா ஆழங்கால் படு. அதற்குள்ளாக நீ போகணும்னா 10th இந்த 5 சப்ஜெக்டையும் கிளியர் பண்ணணும். 11th ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்கு, அதை கிளியர் பண்ணணும். 12th கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உனக்கு ஒரு வாழ்க்கை வரும். அந்த வாழ்க்கை பிடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. நான் இந்த 10th and 12th and 11th படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நீங்கெல்லாம் யார் தெரியுமா? துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கும் கப்பல். இப்ப உங்களை கட்டிட்டு இருக்கிறாங்க. வலிக்கும் தான், வலிக்க வலிக்க கட்டுவார்கள். நான் என்ன சொல்கிறேன்? கட்டப்படு என்கிறேன். நான் கட்டப்படு, வலிக்க வலிக்க கட்டப்படு. ஏன் தெரியுமா? நீ கட்டப்பட்டு நடுக்கடலுக்கு போகின்ற பொழுது அங்கே சூறாவளியும் புயலும் நடுக்கடலில் நீ சந்திக்க வேண்டி வரும். அப்பொழுது துறைமுகத்தில் உனக்கு உதவி செய்த யாரும் அங்கே இருக்க மாட்டார்கள். நீதான் கடந்து அக்கறைக்கு போயாகணும். அதற்கு உன்னை தயார் செய்து கொள்வதற்காக இந்த துறைமுகத்தில் இப்பொழுது கப்பல் நின்று கொண்டிருக்கிறது. கட்டப்படு என்கிறேன் நான். எவ்வளவு உறுதியாக கட்டப்படுகிறாயோ கட்டப்பட்டுக்கொள். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை பார்த்தரெல்லாம் மிரளாத. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு பயப்படாத. நல்லா புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கிட்டு அட்டன் பண்ண. விஷயங்களை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சார் சொன்னார்ல, ஒரு 2 லாங்குவேஜ் 3 லாங்குவேஜ் கத்துக்கோங்கன்னு. சும்மா சாதாரணமாக தானே இருந்தது அவர் பேசினது. நான் நேர்ல சந்திச்சேங்க அந்த பிரச்சனைய. இந்த ஜிடி நாயுடு ஸ்கூல் இருக்குல்லங்க கோயம்புத்தூர்ல, அங்க கீழே ஒரு அந்த ஸ்கூலுக்கு ஒரு சின்ன லெபார்டரி ஒன்று இருக்கு. நான் அங்கே போயிருந்தேன், கோபால் சாரை பார்க்கறதுக்கு போயிருந்தேன். கீழே போனால் ஒரு சின்ன குழந்தை கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணிட்டு இருக்குங்க, 8ஆம் கிளாஸ் புள்ள. எனக்கு தெரியல, நான் இந்த வார்த்தையை சொல்றேன், உன் மனசுல எந்த மாதிரியான வெடிப்பை அது விதையா உட்காந்து அது உன் மனசுல வெடிச்சு அது அது செடியா கிளம்போன்னு எனக்கு தெரியாது. நான் பிரார்த்தனையோட இதை சொல்றேன். இது செய் இது செய் இது செய்ன்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு அப்படி சொல்ல தெரியாது. எப்படிலாம் செய்யலான்னு சொல்லுவேன், எப்படிலாம் வாழ்க்கையில கொண்டு போகலாம், உன்னை கொண்டு போகலான்னு சொல்லுவேன். அவ்வளவுதான், அதை மட்டும் பிடிச்சிக்கோ. அவ ஒரு கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. கோபால் சார் சொன்னாரு, கொஞ்சம் போய் கேள, அவளுடைய ஆம்பிஷன் என்னன்னு கேள அப்படின்னாரு. நான் போய் அந்த பாப்பாட்ட கேட்டேன், what do you want to be? என்னவாக விரும்புகிறாய்? அவ சொன்ன பதில் நடுங்க வச்சிருச்சு என்ன. நான் சர்ஜன் ஆக போறேன், அறுவை சிகிச்சை நிபுணராக போகிறேன்னு சொன்னான். கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அவ சொன்ன பதில் பாருங்க, ஒரு உடலை அறுத்து சீர் செய்வதற்கு
நான் இந்த கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணி என்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன்ங்கிறாங்க. ஒரு பாக்ஸ் அவ வந்து மெலிசான அறம் கொண்டு அறுத்து கரெக்டா அந்த நோக் பார்த்துட்டு இருக்கிறா. நீ எங்க வரப்போகிறாய்ங்கிறது இப்ப பார்த்தா சொல்லிடுவேன். நீ என்னவாக போறன்னு இப்ப பார்த்தா தெரிஞ்சிடும். உன்னுடைய டிஸ்ட்ராக்ஷன், உன்னுடைய கான்சென்ட்ரேஷன், உன்னுடைய கமிட்மெண்ட், நீ எதுக்கு எஸ் சொல்ற எதுக்கு நோ சொல்றன்னு பார்த்த உடனே சொல்லிடலாம் இது ஜெயிக்கிறது இது தோக்குறதுன்னு. இந்த டோன் வந்து டீச்சர் டோன் இல்லைன்னா அம்மா டோன், 2 டோனும் யாருக்குமே பயப்படாது. அது நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிற டோன், அவ்வளவுதான். அதுக்கு எந்த பயமும் கிடையாது. அதுல ஒரு பொண்ணு வந்தது, நல்ல நுட்பமா கவனி, முக்கியமா இளைஞர்களுக்கு நான் இதை சொல்றேன். 20 வயசு அவளுக்கு. அந்த குரூப்லயே அவ தான் சின்ன பொண்ணு. அவ என்ன தெரியுமா சொன்னா, வர்மா கலையில் அவ வந்து பிரைஸ் வாங்குறான் என்கிட்ட. பிரைஸ் வாங்கிட்டு என்னை கடந்து போகும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னான், ஐ எம் ஒன்லி 20. நான் அவளை போக விடலை, கிட்ட கூப்பிட்டு நிற்க வச்சுட்டேன். அவகிட்ட நான் என்ன கேட்டிருப்பேன்னு நினைக்கிறீங்க? அவளை நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? பாராட்டியிருப்பேன்ல, சின்ன பிள்ளை இவ்வளோ பெரிய விஷயம். நான் கேட்ட கேள்வி, சோ வாட்? உனக்கு 20 வயசு தான் ஆகுது, ஒன்று 55 ஒன்று 60 எல்லாம் வாங்குது ப்ரைஸு, உனக்கு 20 தான். நீ எக்ஸ்ட்ரா சாக்லேட் கேட்குறியா என்கிட்ட? 20 வயசுலேயே நான் ஜெயிச்சிட்டேன், 20 வயசுல பெரிய விஷயத்தை நான் சாதிச்சிட்டேன், அதனால 60க்கு முன்னால என்ன நீங்க வந்து கொண்டாடுங்க. நோ. அந்த 65 வயசு அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், எப்பமா அவங்க வாழ்க்கை ஆரம்பிச்சிங்க? நான் வந்து 58 வயசுல என் வாழ்க்கையை ஆரம்பிச்சேங்க. 6 வயசுல 6 வருஷத்துல ஜெயிச்சிருக்கு. நான் உங்ககிட்ட கேட்டேன், நீ எப்பமா ஆரம்பிச்ச உன் வர்மக்கலைய? நான் 5 வயசுல ஆரம்பிச்சேன். 15 வருஷமா உழைச்சி இதுல நீ வந்து பெரிய வித்தகம் படைச்சது என்ன பெரிய விஷயமா? Don't think that you are small. நான் இவ்வளோண்டு இருக்கிறேன், நான் சின்னவ, எனக்கு இவ்வளோலாம் வேணும். நோ. கலைஞர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தேடி அரசியல் பயணத்திற்கு வெளியில் கிளம்பிய பொழுது அவருக்கு வயது 13. 16 வயசுல அந்த மனிதர் வந்து தன்னைத்தானே கண்டுபிடிக்கிறார். சாணக்கியனை கை காட்டி கேட்கிறாங்க, நீ வந்து படிக்கிறதுக்கு லாயக்கெல்லாம், உன் கையில வந்து அந்த கல்வி ரேகை இல்லைன்னு உடனே அவர்கிட்ட கேட்டாராம், சாணக்கியன் கேட்டாராம் அவர் குருநாதர் கிட்ட, இதுல எங்க அந்த ரேகை வரும்னு. அவருக்கு ஏதோ கோடி கிழிச்சு காய்ச்சிருக்காரு, இங்க தான் அந்த ரேகை வரும்னு. தன்னுடைய இடுப்புல வச்சு இந்த குறுக்க வாத்தியை எடுத்து அதை கிழிச்சிட்டு, இப்போ ரேகை வந்துருச்சு, இப்போ நான் படிக்கலாமான்னு கேட்டானாம் சாணக்கியன். வயசெல்லாம் நான் என்னுடைய பேச்சு பயணத்தை தொடங்குகின்ற பொழுது எனக்கு வயது 12. 6th ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிச்சனா என் வாழ்க்கைய. பயணங்கள் அப்படித்தான், சிறிய வயதில் தான் வாய்க்கும். முத்துனா பெருசா 44 45 வயசுல தான் நீ வாழ்விய தொடங்குவிய. நான் சின்ன பிள்ளை, என்னால இவ்வளோலாம் முடியல. இந்த அம்மா அப்பா இருக்கிறீங்கல்ல, டீச்சர்ஸ் இருக்கிறீங்களே, அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஈகோ இல்லாமல் இருங்க. குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி தரும்போது பெரியவங்க இருக்கிறோம்ல, சட்டுன்னு சின்ன பசங்க மேலே கோவம் வந்துடுது சுரீல்னு. அப்படி ஒன்று கிடையாதுங்க. சார் முன்னால் பிறந்ததுக்கும் நான் பின்னால் பிறந்ததுக்கும் ஏதோ என் கான்ட்ரிபியூஷன் எதுவும் இல்லையே. ஆனால் அவருடைய வயதில் அவர் கிடைத்திருக்கக்கூடிய அனுபவங்களை நான் மதிக்க வேண்டும். மதிக்க கற்றுக்கொண்டால் என் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அவருக்கு அதனால் எந்த பயனும் கிடையாது. அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். அதான் அவர் வயது அனுபவம். எம்ஏ முடிக்கும் போது யூனிவர்சிட்டி ரேங்க் நானு தாழ்ந்தே கிடக்கல. அடுத்த 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 ப்ரோக்ரஸ் காட்டுங்கிற நான். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காத, நாளைக்கு வளர்ந்து காட்டு. இது போதும்னு நிக்காத, அடுத்தது என்னன்னு யோசி. பென்சிலில் இருந்து கிரீன் பென்னுக்கு போயிருக்கேன் நான். என்னைக்காவது நீ யோசியா ஏன் படிக்கணும்னு? அம்மாவை நினைச்சுக்க, ஏன் படிக்கணும்? பென்சில் இருந்து கிரீன் பென்னுக்கு போலாம், அதனால படிக்கணும்னு நினைச்சுக்கோ.